மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள அரசு பள்ளி ஒன்றின் மரத்தடியில் மாணவர்கள் பயின்றபோது திடீரென மரம் சாய்ந்து விழுந்ததில் மாணவர்கள் காயமடைந்தனர். இதேபோல் திருவள்ளூர் அரசு பள்ளியிலும் மரக்கிளை முறிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலூர் தெற்கு தெரு கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. போதிய கட்டட வசதி இல்லாத காரணத்தால் 8, 9 மற்றும் 10 ஆகிய வகுப்புகள் பள்ளியில் உள்ள மரத்தடியில் நடத்தப்பட்டு வருவதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். தற்போது அரையாண்டு தேர்வு நடைபெறுவதால் மதியம் நடைபெறவுள்ள தேர்வுக்காக 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் 42 பேர் மரத்தடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வீசிய பலத்த காற்றின் காரணமாக மரம் வேரோடு சாய்ந்து மாணவ மாணவியர் மீது விழுந்தது. இதில் 12 மாணவர்கள் 5 மாணவிகள் என 17 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. முதலுதவிக்கு பின் அனைவரும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேலூர் வட்டாட்சியர் செந்தாமரை தலைமையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மரக்கிளை உடைந்து விழுந்து பள்ளி மாணவர்கள் 20க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். மாணவர்கள் 30 பேர் அரச மரத்தடியின் கீழ் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது மாணவர்கள் மீது மரத்தின் கிளை விழுந்தது. இதில் மாணவர்கள் 20க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். சத்துணவு ஊழியர் சுகுணாவும் காயமடைந்தார். காயமடைந்த மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது.